ஓம் நம சிவாய. முனிவர்களே, ஹிரண்யகசிபன் தர்மங்களை எல்லாம் அழித்து போர் செய்து தேவர்களை எல்லாம் வென்றடக்கி துன்புறுத்தினான். இந்திரன் முதலிய தேவர்கள் ஷீராப்தியை அடைந்து அங்கே யோக நித்திரையில் இருந்த திருமாலை பலவிதமான தோத்திரங்களால் துதி செய்தார்கள். திருமால் அகம் மகிழ்ந்து, அமரர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உணர்ந்தார். சூரியகாந்தி போல் விளங்கும் திருமால் அவர்களை ஆதரித்து, ஜடையும் வக்கிர தந்தங்களும் கோரை பற்களும் கூர்மையான நகங்களும் சிறந்த மூக்கும் குகை போல் திறந்து கொண்டிருக்கும் வாயும் கோடி சூரிய பிரகாசமும் நல்ல கோர ஸ்வரூபமும் பிரளய காலாக்னி போன்ற ஸ்வரூபமுடைய வர்ணிக்க சாத்தியமில்லாத நரசிங்க அவதாரம் எடுத்து சூரிய அஸ்தமன வேளையில் அசுரர் புறத்தை அடைந்து அங்கிருந்த அசுரர்களை போர் புரிந்து வதைத்தார். அகண்ட பராக்கிரமத்தை காண்பித்து கிருகிருவென சுழன்று வனங்களை அழித்தும் வனக்காவலரை வதைத்தும் விளங்கும் விஷ்ணுமூர்த்தியை அங்கிருந்த அசுரர்கள் சிங்கமே என்று எண்ணி திகைக்கையில் பக்தனாகிய பிரகலாதன் மாத்திரம் இவர் ஸ்ரீமன் நாராயணனே என்று கருதி தன் தந்தையான ஹிரண்யகசிபனை நோக்கி, இது சிங்கமன்று, யுத்தம் செய்வதில் பயனில்லை. இவர் விசேஷர், ஷட்குணைஸ்வர்ய சம்பன்னர், முடிவில்லாதவர். அவ்வகைய நாராயணனே உன் நகரத்தை அடைந்தார். ஆகவே யுத்தத்தை நிறுத்தி அந்த நரசிங்கத்தை நீ சரணமடைந்தால் திரிலோகங்களிலும் அகண்டமான ராஜ்யத்தையும் அனுபவிப்பாய். அவரை பணிய வேண்டும் என்று கூறினான். ஹிரண்யகசிபன் கோபித்து, அடா பிரகலாதா, இந்த நரசிங்கம் எனக்கு எவ்வளவு, இதற்கு நீ பயந்தாயா என்று சொல்லி தன்னருகே நிற்கும் சேவகர்களை பார்த்து, நீங்கள் இந்த சிங்கத்தை பிடித்து கொல்ல வேண்டும் என்றான். சேவகர்கள் யாவரும் நரசிங்கத்தை அணுகி தீயினை அடைந்த சருகு போல சாம்பலானார்கள். அதை கண்டதும் ஹிரண்யகசிபன் அஸ்திர சஸ்திர சத்திபாச அங்குச ஆக்னேய படை முதலிய படைகளால் நரசிங்கமூர்த்தியோடு ஒரு முகூர்த்த காலம் யுத்தம் செய்து இறுதியில் இருவரும் கொடூரமான மல்யுத்தம் செய்தார்கள். அது உலகினருக்கு பெரும் கஷ்டமாய் இருந்தது. ஹிரண்யகசிபன் சூலத்தால் பெருங்கடினமான போர் செய்கையில் நரசிங்கமூர்த்தி கோபம் மிகுந்து தன் கைவிரல் நகங்களால் அவனை கழுத்தில் குத்தி பிளந்து கொன்றார். இறந்து விழுந்த ஹிரண்யனின் உடலை நரசிங்கமூர்த்தி பலவிதமாக துவம்சம் செய்து உதிர பெருக்கோடுகையில் அதனை சூர்ணம் செய்தார். ஹிரண்யகசிபன் இறந்த பின்னர் பிரதக்ஷண நமஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கும் பிரகலாதனை கண்டு கழித்து கோபசாந்தியாய் அருகே அழைத்து அன்புடன் தனையனுக்கு தந்தையின் ராஜ்யத்தை முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்து உலகம் முழுதும் விஷ்ணு பக்தியை பிரசித்தி செய்பவனை வாழ்த்தி தன் வைகுண்ட பதவியை அடைந்தார். அதன் பின்னர் பிரகலாதன் முதலிய சகோதரர்கள் வேடிக்கையாக, அந்தகா, உன் தந்தையான ஹிரண்யாக்ஷன் அஞ்ஞானத்தால் பல காலம் மேருமலையின் குகைகளில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரது கருணையால் விரூபமும் கோரமும் குருடுமாயிருக்கும் உன்னை புத்திரனாக வரம் பெற்றான். நீ உன் தந்தையின் ராஜ்யத்தை உரியவன் அல்லன். தவறி யாருக்காவது புத்திரனாகாமல் போனாயே என்று கூறினார்கள். அந்தகன் அவற்றை கேட்டு மனதிலேயே யோசித்து வருந்தி தன் வாய்மொழியால் அவர்களுக்கு ஏற்ற சமாதானம் சொல்லி ஒரு நாள் இரவில் வனத்தை அடைந்து அநேக வருடங்கள் ஒற்றை காலில் நின்று ஆகாரமின்றி கையை உயரவெடுத்து கொண்டு தேவசுரர்களால் செய்ய முடியாத ஜபதபம் செய்தான். பிறகு ஒரு வருஷ காலம் கூர்மையான அம்புகளால் தன் தேகத்தை சிறிது சிறிதாக கொய்து தினந்தோறும் யாகத்திலிட்டும் உதிரம் சொரியும் எலும்பு மாத்திரம் இருக்க பெற்றவன் ஆனான். ஓம் நம சிவாய.